எல்லாரும் அதுவும் சீனியர்ஸ் எவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து இப்படி வாழ்த்து சொல்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ எதிர்பார்த்து வரல. சாரி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் ஏன்னா இது கடந்த 15 வருஷமா விழுந்து காமெடி பண்ணுறேன். நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு நிறைய ஜென்ஸ்லாம் கூட சொன்னாங்க அழ வந்தது அப்படின்ட்டு. பெரிய வெற்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார் காபி ப்ரொடக்ஷன்ஸ். டைரக்டர் தாமஸ் செபாஸ்டியன் நாளைக்கு ஜாயின் அஸ். இந்த படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, முழுமையாக உட்காந்து பார்த்து கிளைமேக்ஸையும் ரசித்ததுக்கு, முக்கியமாக பர்சனலாக என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அதோடைய நுணுக்கங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சினிமோட்டோகிராஃபர் அனிஷ் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். சீனியர் ஆக்டர்ஸோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இது ரொம்ப பொறுப்பு அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படத்தின் மூலமாக. எப்பவும் வருவேன் அப்படி நின்று ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு சென்டர் ஆகிட்டீங்க, எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் எடுத்து பண்ணும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ சீரியஸ் கம்ப்ளீட். பிஃபோர் காஞ்சனாலாம் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கேன், டெலிவிஷன்லையும் பண்ணியிருக்கேன், படங்கள்லையும் பண்ணியிருக்கேன். பட் அதான் இப்போ ஒரு 15 வருஷமாக பார்த்தா அந்த மாதிரி தான் நிறைய. ஸோ கவி வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு பொருத்தமாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நிறைய காமெடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு இமேஜோடு தான் எனக்கு வேணும். பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ், இவ்வளோ டெப்த் இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது பெட்டர். ஒரு ரைட்டராக எனக்கு அது பெட்டர். ஸோ அவரை நம்பி நான் கேரக்டர் பண்ணேன். தாய்மை அப்படின்னா இன்னும் 2 லைன் பேசினாலே என் கண்ணை தண்ணி வந்துடும். ஸோ அந்த ஒரு மதபோர்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு தாயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம தாய்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோண்டு இல்லை, ஸோ நான் என்னுடைய தாய்கிட்ட இருந்து அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு தாயாகவும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரொம்ப அதிகமான ஒரு ட்ராமா லெவலுக்கு கொண்டு போகாமல் ரொம்ப யதார்த்தமாக எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இமோஷனை எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம். நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்காக இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சீன் வந்து ஸ்பாயிலராக பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார். ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப வெரி இமோஷனல். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்போ தான் ஏற்பட்டது. ஸோ அந்த பேர் வைக்கிற சீன் சின்ன சீன் தான், அது டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் எடுத்த சீன். பட் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. தமிழ் வெல்-நோன் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ஒரே தமிழ் பண்ணியிருக்கலாம். தமிழ் மலையாளத்தில் ஏன் வந்து மலையாளத்தில் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு இவர் அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை தான் நடித்தேன். ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்கிறான்னு சொல்லியிருக்கேன். விடாதீங்க, அவர்கிட்ட பதில் வாங்கி. சாருக்கும் கண் கலங்கிச்சு. ஆனால் அவர் தான் தெரியும் அந்த பீஸ்ட்ராங்ல அப்படி கண் கலங்காத மாதிரி ஸோ அவர்
எனக்கும் ரொம்ப பிடிச்சது. he also said உங்களில் நிறைய பேர் சொன்ன மாதிரி என் கரியரில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம். உங்க பாப்பா என்ன சொன்னாங்க? அவள் ஒரே அலை. நான் அழுதுனா அவ்வளோ அழுவா. நான் அழ அவள் அழ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது it took me some time. கொஞ்சம் நான் தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் அதான் அந்த சீனில் தான் எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து கொஞ்சம். மேடம் இதில் ஹீரோயின் நீங்கள் தான், ஆனால் டைட்டில் வந்து அந்த அம்மாவை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதை பெற்று போட்டு கட்டுக்காம ஒரு பொண்ணு மூலியமா ஒரு பொண்ணு மூலியமா குழந்தைய உண்டாக்கி விட்டுட்டு கண்டுக்காம போயிடுச்சுல ஒரு வசதியான வீட்டு பெண். ஏன்னா இப்படி ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதனால ஹீரோயின் நீங்க தான், டைட்டில் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லீகல் பண்ணும்போது கேரளால படம் சூப்பர் ஹிட்டா போயிடுச்சு. இந்த தமிழ்ல எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன இந்த வீக் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள்லாம் எழுதுகிற அந்த ஒரு ஃபீட்பேக்கில் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பத்திரிகையில் வந்து எளிதாக ஒரு திரைப்படத்தை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதில் கேட்சியாக இருந்திருக்கும். அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இல்லை பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது, ரிலேட் ஆகும்போது தான் இந்த படம் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்றது வரும். ஸோ அது வர்றதால கண்டிப்பாக மக்கள் அதை பார்த்துட்டு பயத்தை ரொம்ப நேரம் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க. ஒரு பேனிக் யுவர் பீங் யுவர் சப்ஜெக்ட் டு ஸ்டேட் ஆஃப் பேனிக். அது அவர் ரிஃப்ளெக்ட் ரொம்ப நேரம் ஐஸில் பண்ணுறது. தேங்க்யூ சார். ரீச் த ஆடியன்ஸ். மேம் நீங்கள் ரெகுலர் காமெடி ரோல்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அதான் பண்ணிட்டு இருந்தீங்க காலகட்டம் வரைக்கும். இப்போ நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி கேரக்டர் எதிர்பார்க்கலாமா? அதுவும் ப்ரொடியூசர்ஸ் அவங்க டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதில் நான் எனக்கு உகந்ததாக நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அம்மாவுக்கு அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்காக காமெடி விட்டுறப்ப இதுவும் பண்ணுவேன் அதுவும் மேடம் மலையாள படம் நடிக்கிறப்ப மலையாள படம் இது இப்போ தப்பா இருக்கானா தெரியல, இப்படி நடிக்கிறப்போ அப்படியே மலையாள ஆர்டிஸ்டையும் மிஞ்சிடுறீங்களே, சேத்தன் சார் தான் காரணமா? சார் நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் ரொம்ப மலையாள ஆர்டிஸ்டை யாரும் நம்ம மிஞ்சுறது. ஏன்னா அவங்க ரொம்ப யதார்த்தம், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டோம்னா கூட நம்ம தனியாக தெரியும். ஸோ அது கொஞ்சம் மனசில் இருந்தது ஒர்க் பண்ண. அண்ட் சேத்தன் சார் தான் காரணமான இதெல்லாம் உங்களுக்கு அராஜகம் இல்லை. நாங்கள் 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா தான் வந்தோம். ஸோ அவர் நல்லா நடிச்சா போய் கேட்குறீங்களா? அவங்களால தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. அவர் நடிச்ச அந்த படத்தில் கேட்பேன். ஒன்றை கேட்டால் கூட பரவாயில்ல. இவர் கூட பார்க்க சாதாரணமாக இருக்காரு, ஆனால் நடிப்பில் பண்ணுறாருல்ல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இதெல்லாம் இருக்கும், நடிப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே நடிக்கிறப்ப இங்கே உள்ள ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க, அங்கே பண்ணுறப்ப அந்த ஒரு இது இன்ஸ்பிரேஷன். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இன்ஸ்பிரேஷன். ஆனால் நான் அவரை காப்பி அடிக்கிறேன். பக்கத்தில் குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேயே ஒரு சிரிப்பு ஸோ அந்த ஷார்ட் பெரியவங்கன்னா நடிச்சிருவாங்க. சின்ன குழந்தைக்கு அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு நடிச்சது வந்து கடவுளுடைய அருள் தான். ஏன்னா அந்த குழந்தை அப்படி ரியாக்ட் பண்ணும். நாங்களும் எதிர்பார்த்து அந்த ஷார்ட் எடுக்கல. ஆக்சுவலாக எடுத்துட்டு போது பல நாள் பல மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். பொறுமையாக ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை. ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ அது பாட்டுக்கு எப்போ எழுந்திருக்குதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில சமயங்களில் வந்து அந்த குழந்தை தூக்கத்தையே சிரிச்சா. ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக. நாளைக்கு ஓடிடி ரிலீஸ் ஆகுது சென்னைக்ஸில் மலையாளம் வருஷம் அந்த டிவிலேயே பார்க்குறோம். திருப்பி வேறு தமிழ் இதில் தமிழ் நம்ம தாய்மொழியில் பார்க்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே. தாய் பற்றின படம் நம்ம தாய்மொழியில் பார்க்குறது அண்ட் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த விஷுவல்ஸ் இதில் அனிஷ்கால் வந்து அவருடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கனெக்ட் ஆகுன்றது எனக்கு. காமெடியாகவும் ஒரு ஜானர் பண்ணிட்டு சீரியஸாகவும் ஒரு ஜானர், எது கம்ஃபர்டபுளாக இருக்குது? கம்ஃபர்டபுள்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். கம்ஃபர்ட்ன்றது இல்லை, ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே ஒர்க் பண்ணணும்
பட்சத்தில் எந்த படமாக இருந்தாலும் ஒரு கஷ்டம். ஸோ வி ஹேவ் வெரி குட் ரைட்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லும் போதே அந்த கிரெடிட் கோர்ஸ் டைரக்டருக்கு ஆக்சுவலி இப்போ சரகசி வந்து பேன் பண்ணிட்டாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க இல்லையா படத்துல பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போ கிடையாதுன்னு paid ஒரு செலிபிரிட்டி surrogacy okay and paid surrogacy okay, paid surrogacy only it's like organ donation now. Only your relatives can do something like that. Not completely banned. I mean, we can't ban it that way, but paid surrogacy is banned. Recently only 2-3 years அந்த back. அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேனிங்ல தெரியல. இல்லம்மா, it's very difficult. அந்த கான்செப்ட் இல்லை இது வரைக்கும் இல்லை. ஆடியோலஜி ரிப்போர்ட் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு தான் கிடைக்கும். அந்த ஆடியோலஜி அதுவும் ஹியரிங் மட்டும்தான். பேச்சு வருமோ இல்லையா குழந்தை பிறந்து 1.5 மாதம் 1.5 மாசத்துக்கு அப்புறம். இருந்தாலும் சொல்ல மாட்டேன். கேரளாவில் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசர் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு 84th டே கேரளாவில் 2 தியேட்டர்ஸில் இன்னும் போயிட்டுருக்கு. சார் நீங்க இந்த சரகசி பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. என்னெல்லாம் இன்சைட்ஸ் கிடைச்சு? ஐயோ நிறைய. என்னெல்லாம் தப்பு வேற என்னென்னலாம் நடக்குது? Mainly it is about this only. When it is a paid surrogacy, சும்மா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இட்ஸ் a very it's even hard to tell. So when it becomes a business, all sorts of crime or bad things associated with the business can happen. And what we have shown in this movie is one example. If there's a problem with the child, they can simply abandon the child. And most of the surrogate mothers, நல்லா தமிழ் பேசுறீங்க. தமிழ்லேயே பேசுறீங்க. இல்ல நான் பேசுறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தமிழ் பேசணும்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது எல்லாமே போயிடுச்சு. அதான் ஸோ சேஃப்டி ரீசன்ஸ் இல்ல தமிழ் அழகா இருக்கு. அடுத்த படம் தமிழ்ல கண்டிப்பா அது நடக்கணும். எவ்வளோ தேட்டர் சார் சார் ஆக்சுவலாக அது மேக் டவுன் சார். நிறைய வெயிட் பண்ணி ரெடி பண்ணாங்க. மேக்கப் இல்லாமல் சார் அது அந்த மேக்கப் ஆக்சுவலாக மேக்கப் வந்து நேஷனல் அவார்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை என்ன டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலாக அமினி அம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க. அப்படியா? இதுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். தேட்டர் எவ்வளோ சார்? எவ்வளோ தேட்டர்? தியேட்டர் எவ்வளோ? தேட்டர் ஒரு 30 தேட்டர் சார் தமிழ்நாடு. ரொம்ப உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பர்சனலாக வந்து எனக்கு என்கரேஜிங்காக சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் முழு டீம் சார்பாக, டைரக்டர் சார்பாக, ரைட்டர் சார்பாக, ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார்பாக, எங்கள் மொத்த டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு 4 பேர் மட்டும் கிளைமேக்ஸ் பார்க்காம வெளில இருந்தாங்க. நான் வரும்போது வெளில சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேருக்கு மட்டும் ஒரு ரிக்வஸ்ட், நாளைக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பார்த்து. First day, first show. Thank you so much.